வணக்கம். நான் உங்க சதீஷ். சேனல் நேம் வந்து பயோ வேர்ல்ட். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் டைட்டில் குளோரோஃபைசி. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குளோரோஃபைசி அப்படின்ற டாபிக் தான் பார்க்குறோம். இந்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல்கையோட 11 கிளாஸஸ் பார்த்தோம். சரிங்களா? அந்த 11 கிளாஸஸில் ஒரு கிளாஸ் தான் இந்த குளோரோஃபைசி. ஓகே, ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ குளோரோஃபைசி இஸ் காமன்லி கால்ட் இன் green algae. ஓகே, இந்த குளோரோஃபைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து பச்சை ஆல்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. why they are called in green algae அப்படின்னா the chlorophyllae have a chlorophyll A and chlorophyll B pigment. ஓகேவா? அந்த குளோரோஃபைசி அப்படின்ற அந்த ஒரு கூடிய ஆல்கால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பச்சையம் ஏ மற்றும் பச்சையம் பி வந்து இருக்கு. ஓகே, ஸோ தே கால்ட் இன் green algae அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, பச்சை ஆல்கா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா this chlorophysi it's lived in a fresh water, marine water and terrestrial area. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணியில் இருக்கும், வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீரில் இருக்கும், வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான தரைப்பகுதியில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா ஸ்பைரோகேரா. ஓகே, நல்ல தண்ணியில் இருக்கக்கூடியது வந்து ஸ்பைரோகேரா. அண்ட் தென் மெரைன் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அல்வா ஆர் உல்வா அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அல்வா. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரென்டிஃபோலியா. ஓகே, டெரஸ்ட்ரியல் ரீஜனுக்கு வந்து ட்ரென்டிஃபோலியா. Okay, so the chlorophysi is commonly called green algae. So they are called in green algae means because they have a chlorophyll A and chlorophyll B pigment. Okay, so this chlorophysi is lived in marine water and then fresh water and terrestrial areas. Okay, so these are the example of fresh water, marine water and terrestrial. So fresh water example Spirogera and marine water example Ulva and then terrestrial areas Trentifolia. ஓகே, ஸோ குளோரோஃபைசின்றது பச்சை ஆல்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ குளோரோஃபில் ஏ குளோரோஃபில் பி பிக்மெண்ட் இருக்கிறனால, நிறமிகள் இருக்கிறனால அதை பச்சை ஆல்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நல்ல தண்ணியில் அண்ட் தென் கடல் நீர்லையும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நார்மலான தரைப்பகுதியில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேஸ்ட் ஆன் தேர் ஷேப் ஆஃப் தட் குளோரோபிளாஸ்ட். Okay, so based on the shape of the chloroplast, because the chloroplast is present inside of this chlorophysi, so it's based on the shape of that chloroplast. So chloroplast oda shape பொறுத்து, so அதோட அமைப்பு பொறுத்து they are called in a different shapes of algae. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையாக வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கப் ஷேப் அண்ட் டிஸ்காய்டு, ரெட்டிகுலேட்டர், ஸ்பைரல், ஸ்டெல்லேட் அண்ட் பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று வந்து அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கப் ஷேப். கப்பை வந்து எப்படி வச்சுன்னா கிளாஸ் ஞாபகம் வச்சுங்க, கிளாஸ். ஸோ கிளாஸ் இல்லை கிளாஸ் ஞாபகம் வச்சு, கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப் மாதிரி இருக்கு. ஸோ அப்போ cup shape bacteria is known as class அப்படின்னு சொன்னா is known as chlamydomonas. Okay, cup shape is known as chlamydomonas. And then next பாத்தீங்கன்னா discoid structure. So discoid அப்படின்னா D க்கு முன்னாடி வரக்கூடிய லெட்டர் C. Okay, so அப்போ D discoid and then chara. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா reticulata. ஓகே, ஸோ ரெட்டியோடது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெட்டியோடது அப்படின்னா ரெட்டிகுலேட் அப்படின்னா is known as reticular. ஓடுது அப்படின்னா ஓடோகோனியம். ஓகேவா? ஸோ ரெட்டிகுலேட் வந்து ஓடோகோனியம். அடுத்து ஸ்பைரல் ஷேப் வந்து ஸ்பைரோகேரா, அது நார்மலாக தெரியும். அண்ட் தென் ஸ்டெல்லேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெல்லேட்னா ஸ்டார் ஷேப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸ்டார் எங்கே இருக்கும்? ஸ்கையில் இருக்கும். ஸோ ஸ்கைக்கு பதிலாக ஜைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார் ஷேப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லேட்னா ஸ்கைக்கு பதிலாக ஜைனீமா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் சாப்பாடு போட்டு மவுத்துக்கு கொண்டு போவோம். சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து மௌகியோட்டியா. Okay, plate-like structure is known as Maugeotia. So இது வந்து பார்த்தீங்கன்னா கப் ஷேப், கப்பு வடிவத்தில் இருக்குது. டிஸ்காய்டு, ரெட்டிகுலேட்னா வலைப்பின்னல் இருக்குது. அண்ட் தென் ஸ்பைரல் ஷேப், ஸ்பைரல்னா சுருள் வடிவம். அண்ட் தென் ஸ்டெல்லேட் அப்படின்னா ஸ்டார் ஷேப், நட்சத்திர வடிவத்தில் இருக்கிறது. பிளேட் லைட் அப்படின்னா தட்டு வடிவத்தில் இருக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க த ஸ்டோரேஜ் பாடி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசி கண்டெய்ன்ஸ் ஸ்டோரேஜ் பாடி. சேமிப்பு ஒரு அமைப்பு வந்து இருக்கு. இந்த அமைப்பு பேர் இஸ் known as pyrenoids. The storage body is called in pyrenoids. So என்னென்ன ஸ்டோரேஜ் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா the pyrenoids contain a starch and protein material. ஓகே, அந்த பைரினாய்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ச் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா புரதம் வந்து சேமிச்சு வச்சிருக்க உணவு வந்து இருக்கு. அண்ட் தென் செல் வால். இந்த செல் வால் பார்த்தீங்க அப்படின்னா 2 type of walls வந்து இருக்கு. ஒன் வந்து அவுட்டர் வால், இன் அதர் ஒன் இஸ் இன்னர் வால். ஓகே, வெளிப்புற சுவர் அண்ட் தென் உட்புற சுவர்னு சொல்லி 2 சுவர் இருக்கு. சில பார்த்தீங்கன்னா இன்னர் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஓகே, உட்புற வால் வந்து எதனால் ஆனது அப்படின்னா இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். In outer wall is made up of pectin. outer wall and வெளிப்புற வால் வந்து எதனால் ஆனது அப்படின்னா பெக்டினால் ஆனது. ஓகே, ஸோ குளோரோஃபைசி வந்து இஸ் காமன்லி தேர் கால்ட் green algae and based on their shape of that chloroplastோட ஷேப்பை பேஸ் பண்ணி தேர் classified into some other types. ஓகே, ஸோ அதில் வந்து கப் ஷேப்னு சொன்னால் கப்ன்றது கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் அப்படின்னா கப் ஷேப் இஸ் known as chlamydomonas. ஓகே, அண்ட் தென் டிஸ்காய்ட், டிக்கு முன்னாடி லெட்டர் சி, ஸோ known as chara ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ரெட்டிகுலேட்டர், ரெட்டி ஓடுது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெட்டிகுலேட் அப்படின்னா இஸ் known as ஓடோகோனியம். ஓகே, அடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரல் ஷேப் இன் ஸ்ட்ரக்சர் இஸ் known as ஸ்பைரோகேரா. அண்ட் தென் ஸ்டெல்லேட் அப்படின்னா ஸ்டார் வந்து ஸ்கையில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ சை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கை ஜை, ஸோ ஜைனீமா. ஓகே, அடுத்த பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து மௌகியோட்டியா. பிளேட்டில் சாப்பாடை போட்டு மவுத்தில் கொண்டு போவோம். ஸோ இட்ஸ் known as மௌகியோட்டியா.
ஓகே இதான் வந்து குளோரோஃபைசியோட நார்மல் பேசிக் வந்து ஸ்ட்ரக்சர். ஓகே அடுத்து குளோரோஃபைசியோட ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். இப்போ குளோரோஃபைசியோட ரீப்ரொடக்ஷன் பாருங்க. ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா they are include 3 type of reproduction. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் 3 வகையான இனப்பெருக்க வந்து முறைகள் வந்து பின்பற்றுது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல், அண்ட் தென் லாஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல். The reproduction have 3 types. One is a vegetative உடலவழி இனப்பெருக்கம் சொல்லுவாங்க. அடுத்து asexual வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷுவல். asexual வந்து ஸ்போர்கள் உருவாக்கம், ஸ்போர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. அந்த செக்ஷுவல் அப்படின்னா கேமெட்டுகளோட இணைவு. ஓகே ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஓகே 3 types. வெஜிடேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு பாடி வந்து ஸ்பிளிட் இன்டு சம் ஹாஃப்ஸ். ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு உடலம் இருக்குது அப்படின்னா உடலம் வந்து ரெண்டாக வந்து பிரியுறது. ஓகே தட் இஸ் நோன் அஸ் ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தட் இஸ் நோன் அஸ் வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னா அந்த உடம்பு வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய பாகங்களை வந்து பிரியுறது. ஸோ இந்த பிரியுறது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டு டெவலப் இன்டு நியூ ஒன்ஸ். ஓகே டெவலப் ஆகிறதா இஸ் நோன் அஸ் வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், உடல்வழி இனப்பெருக்கம், அண்ட் தென் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் டைப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரொடியூஸ் சம் ஸ்போர்ஸ். ஓகே ஸ்போர்களை வந்து உருவாக்குறது. ஸோ வாட் ஆர் த ஸ்போர்ஸ் அப்படின்னா ஜூ ஸ்போர்ஸ் and then aplonospores. இதில் zoospores, what are the difference between zoospores and aplonospores அப்படின்னா so both are spores to involve in a asexual mode of reproduction. ரெண்டுமே வந்து ஸ்போர்கள் தான். இது வந்து எதுனா ஸ்போர்கள் உருவாக்கத்தில் இனப்பெருக்கத்தில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த zoospores அப்படின்னா இதுனா மொட்டைல் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ zoospores is called in a motile spores, அது நகரும் திறனுடைய ஸ்போர்கள் அப்படின்னு சொல்றாங்க. That's called in a zoospores. and aplonospores அப்படின்னா நான் மொட்டைல், ஸோ நகரும் திறன் அற்ற ஸ்போர்கள். That's called in a aplonospores அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் reproduction 3 types இருக்கு. so what are the types அப்படினு பார்த்தோம் அப்படினா ஒன்னு வந்து anisogamous and then isogamous okay the sexual mode of reproduction la anisogamous and then isogamous and last type oogamous. ஸோ இது மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்னா ஆக்சுவலாக செக்ஷுவல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கேமெட்டோட இணைவு. ஓகே ஸோ வாட் இஸ் செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா டு ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஸோ அனிசோகேமஸ் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் சம்திங். ஓகே அந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஸ்சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர். ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து வேற்றுமை வந்து இருக்கும். ஓகே டிஸ்சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நோன் அஸ் அனைசோகேமஸ். ஸோ டிஸ்சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேமெட்ஸ். இந்த ஃபியூஷன் ஆகக்கூடிய கேமெட்ஸ் ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்சிமிலர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அண்ட் தென் ஐசோகேமஸ் அப்படின்னா இட்ஸ் அ சிமிலர் ஸ்ட்ரக்சர். ஓகே ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சேம் ஸ்ட்ரக்சர். இப்போ ரவுண்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டும் வந்து சேம் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபியூஷன் ஆகக்கூடிய கேமெட்ஸ் ரெண்டும் போத் ஆர் சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஐசோகேமஸ். Okay, and dissimilar structure is known as anisogamous. Okay, so what is oogamous அப்படின்றது இதுக்கு நோட் பண்ணீங்க. oogamous அப்படின்னா in a large size of immotile female. Okay, so large size of immotile female. Okay, large size of immotile female fused with small motile male. So fused with small motile male. Okay, this is called in a oogamous. Okay, large shaped female gamete fused with small size motile male gametes. Okay, so அப்படின்னா பெரிய பெண் கேமெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமெட் வந்து நகரும் திறனற்றது. ஓகே அது நகரும் திறனுடைய மொட்டைல் கேமெட் நகரும் திறனுடைய சிறிய
ஆண் கேமெட்டுடன் இணைவது தான் இது பார்த்தீங்கன்னா oogamous அப்படின்னு டைப்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்ஷன் டைப் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏசெக்ஷுவல் அண்ட் தென் செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் வெஜிடேட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தட். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா ஒரு பாடி வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய பாகங்கள் வந்து பிரிஞ்சு அந்த ஈச் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டு டெவலப் இன்டு யங் ஒன்ஸ். தட் இஸ் கால்ட் ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தட். உடலவழி இனப்பெருக்கம். அண்ட் ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் டு ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். ஓகே, ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூ ஸ்போர்ஸாக இருக்கலாம் அண்ட் ஆப்ளனோ ஸ்போர்ஸ் இருக்கலாம். ஸோ ஜூ ஸ்போர்ஸ், வாட் இஸ் மீன் பை ஜூ ஸ்போர்ஸ் அப்படின்னா ஜூ ஸ்போர்ஸ் இஸ் அ மொட்டைல் ஸ்போர்ஸ், நகரும் திறனுடைய ஸ்போர்கள். அண்ட் ஆப்ளனோ ஸ்போர்ஸ் அப்படின்னா நகரும் திறன் அற்ற ஸ்போர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அனைசோகேமஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐசோகேமஸ் அண்ட் தென் oogamous அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனைசோகேமஸ் அப்படின்னா செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ், கேமெட்டோட இணைவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் அனைசோகேமஸ் அப்படின்றது டிஸ்சிமிலர் ஸ்ட்ரக்சர். கேமெட்ஸ் ஃபியூஷன் ஆகக்கூடிய கேமெட்ஸ் வந்து டிஸ்சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அனைசோகேமஸ். அண்ட் ஐசோகேமஸ் அப்படின்னா இஸ் அ சிமிலர் ஸ்ட்ரக்சர். அண்ட் oogamous அப்படின்னா இம்மொட்டைல் லார்ஜ் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் வித் மொட்டைல் ஸ்மால் கேமெட், ஸ்மால் மேல் கேமெட். ஓகே, தட் இஸ் கால்ட் இன் செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு டாபிக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் என்ன குளோரோஃபைசி என்னென்ன ஆல்கே வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரெல்லா இருக்கு. ஓகே, குளோரெல்லா. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உல்வா. ஓகே, ஸ்பைரோகைரா. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ். ஓகேவா? ஸோ வால் உள்ள ஸ்பையிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. வால் உள்ள வால் வந்து வால்வாக்ஸ் உள்ள அப்படின்னா யூலோத்ரிக்ஸ் ஆர் அல்வா வச்சுக்கோங்க. வால் உள்ள ஸ்பை மீன்ஸ் ஸ்பைரோகைரா. ஓகே, அண்ட் தென் கிளாமிடோமோனாஸ். ஆல்ரெடி நோ தட் கிளாமிடோமோனாஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த ரோடோஃபைசி கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.